இப்பெல்லாம் அந்த ரோட்டு கடையில சாப்பிடுற அந்த கலாச்சாரம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கடைகளுமே அதிகமாயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி இந்த ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா சாப்பிடுறதுக்கு நான் தேடிந்த ஒரு ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட்டை பத்தி நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணி பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டுவர்ட்ஸ் இந்த கிளேடகா சப்வே கிட்ட நிறைய கடைகள் சாப்பிட்டுக்கிறேன். அதுல ஒரு சில கடைகள் எனக்கு பிடிக்காமவே போயிருக்குது. பட் ஆனா இன்னைக்கு சாப்பிட்ட ஒரு கடையை பத்தி நான் சொல்லியே வேற எந்த கடையை பத்தி பேசலங்க. இன்னைக்கு நான் போன இந்த மோமோஸ் கடையை பத்தி தான் பேச போறேன். பொதுவா மோமோஸ் வந்து நான் எல்லா பெரிய பெரிய கடையிலுமே சாப்பிட்டுருப்பேன். பட் ஆனா இந்த கடையில நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இவ்வளவு கம்மி பிரைஸ்ல அது இவ்வளவு குவாலிட்டியா தராங்கன்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா ஆச்சரியமாவா தான் இருந்தது. அதுவும் அவங்க கொடுத்த அந்த சிக்கன் மோமோஸ் நான் சொல்லியே ஆகணும், அல்டிமேட்டுங்க. அதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் தாங்க சொல்லணும். இவ்வளவுதான் உங்களோட பிரைஸ் ரேஞ்ச். சோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நீங்க வந்து சாப்பிடவே போறீங்கன்னா சீரியஸா கொஞ்சம் ஷாக் தான். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற அந்த சட்னி A1 அந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. பை பாய்.